வணக்கம், வெல்கம் டு லேலி சாப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. பொதுவாகவே உளுந்து மாவில் வடை சுடணும்னா நம்ம அதை ஊற வச்சு அரைச்சி வடை செய்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உளுந்து மாவே இல்லாமல் ஒரு டேஸ்டியான வடை எப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த கிறிஸ்பியான மெதுவடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பெரிய கப் அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், இது நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய், கேரட் துருவல் தேவையான அளவு, ரவை அரை கப், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி துருவல் 1 டேபிள் ஸ்பூன். தேவையான பொருள்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு இட்லி மாவை சேர்த்துடுறேன். அரை கப் ரவை சொல்லியிருக்கேன். இதை இந்த இட்லி மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உண்மையிலேயே இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ரெசிபி தாங்க. யாராச்சும் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா உடனே ஒரு 10 to 15 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். துருவிய கேரட், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, அடுத்து இஞ்சி துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன், அதையும் போட்டுடலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் மிளகுத்தூள் வேணா கூட சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்றேன். ஏற்கனவே இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால நீங்கள் உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நான் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். ரவை கொஞ்சம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த வடைங்களை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மாவு பாருங்கள், இது மாதிரி நல்லா கையிலேயே நம்ம தட்டி மெதுவடை ஷேப்பில் எண்ணெயில் போட்டுடலாம். வடை வந்து ஒரு பக்கம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மெதுவாக பரட்டி விட்டுடலாம். இந்த வடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த அளவுக்கு இது டைம் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வடை பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. நல்லா ஒரு சூப்பரான கலர், கோல்டன் கலரில் இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நம்ம இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. ஒவ்வொரு தடவையும் வடையை தட்டி போடுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை மாவை தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. வடை பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 10 to 15 அளவு வடை வரும். ஒரு கப் இட்லி மாவும் அரை கப் ரவையும் இருந்தால் போதும். டேஸ்டியான இந்த வடையை நீங்களும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.